வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். இவ்வளோ நாள் நம்ம வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி யூனிட்டில் வந்து சில டாபிக்ஸ் ஹெட்டிங் எடுத்து நம்ம 25 ஒன் வேர்ட்ஸ் பார்த்துருந்தோம் அப்படிதானே. ஸோ நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டெட்டு, சி டெட்டு, டிஎம்பிசி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து கண்டென்ட்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டே 24ல் டாபிக் வந்து எண்கள், நம்பர் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஒரு 25 ஒன் வேர்டு பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காகவே ஈஸியான ஒன் வேர்டு பார்க்க போகிறோம். இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்டை கேட்டுக்கலாம். சரிங்களா? டவுட்டை கேட்டுக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் வேணும், ஆன்லைன் டியூஷன் வேணும்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம ஒன் வேர்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர்? எண்களில் நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது மிகச்சிறிய பகா எண். பிரைம் நம்பர்னா பகா எண். மிகச்சிறிய பகா எண்ணா 2. 2 என்பது அனைத்து பகா எண்களிலும் மிகச்சிறிய மற்றும் ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண். 2 is the only even prime number and is the smallest of all prime number. எல்லா prime numberோட smallest தான் ஒரே ஒரு ஈவன் prime numberன்னு கேட்டா 2 தான். இது இப்போ ஒன்னாவது ஒன் வேர்ட். செகண்ட் ஒன் வேர்ட், which of the following is a rational number? ரேஷனல் நம்பர் அப்படின்னா விகிதம் உரு எண் தமிழ்ல. பின்வருவற்றுள் எது ஒரு விகிதமுறு எண்? அதாவது √2, பை, 0.5, √3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 0.5 இதை ஏன் இப்படி சொல்றோம்னா விகிதமுறு எண், அதாவது ரேஷனல் நம்பரை வந்து இப்போ 0.5 1/2 நம்ம எழுதலாம். அப்போ P/Q வடிவில் எழுதலாம். ஏன்னா மேலே P கீழே Q, 1 2 அப்படின்னு. அப்போ P/Q வடிவில் எழுதக்கூடியது எல்லாமே விகிதமுறு எண். சரிங்களா? ஸோ 0.5 கேன் பி ரிட்டன் as 1/2 which is in the form of P/Q, ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பர் இப்படி எழுதலாம், மற்றதெல்லாம் அப்படி எழுத முடியாது. சரிங்களா? அதனால இப்படி இது கொடுத்துருக்குல்ல நாளில் இப்படி இதை மட்டும் இப்படி எழுதிக்கலாம். ஓகே, ரைட். அடுத்து தேர்ட் கொஸ்டின், த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர். இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முதல் 10 இயல் எண்களின் கூடுதல் 55. இது நம்ம வந்து இயல் எண்களை பார்த்து ஒவ்வொன்றையாக கூட்டிட்டு இருக்க வேண்டாம், டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா n × n+1/2. இங்கே முதல் 10 அப்படின்னு சொன்னால் நம்ம n வந்து 10 போட்டலாம். 10 + 1 11/2 அப்படிங்கிறது 55 வரும். ஸோ ஃபார்முலா வந்து n × n+1/2 வேர் n is equal to 10 10. ஸோ 10 × 10+1 11/2 55. இதான் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் 55 வரும். கொஸ்டின் நம்பர் 4, வாட் இஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் த இன்டிஜர்ஸ்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். அதாவது முழுக்களின் கூட்டல் சமணி எது அப்படிங்க. இன்டிஜர் முழுக்களையோ கூட்டல் சமணி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. 1 -1 0 2ன்னு கொடுத்துருவாங்க. 0 ஏன்னா எந்த எண்ணுடனும் நீங்க 0வை கூட்டினால் அந்த எண்ணின் மதிப்பு மாறாது. அப்படிதான் 1 கூடயோ 5 கூடயோ நீங்க கூட்டினாலும் அது 5 தான், அப்படிதான் வருது. ஆனா மற்றதை நீங்க கூட்டிங்கன்னா மாறும். 1 2 -1 மாறும், கூட்டினா அந்த வேல்யூ மாறும். ஸோ ஆடிங் 0 டு எனி நம்பர் டஸ் நாட் சேஞ்ச் இட்ஸ் வேல்யூ. அதனால தான் அது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கூட்டல் சமணிம்பாங்க. கொஸ்டின் நம்பர் 5, a number divisible only by 1 and itself is called. இது நல்ல தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஒன்று மற்றும் அதே எண்ணால் மட்டுமே வகுபடும் எண் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பிரைம் நம்பர், பகா எண் அப்படிங்கிறது இதை சொல்லுவாங்க. பகா எண்கள் ஒன்று மற்றும் அதே எண் என 2 காரணிகள் மட்டுமே கொண்டிருக்கும். பிரைம் நம்பர்ஸ் have exactly 2 factors, 1 and the number itself. கொஸ்டின் நம்பர் 6, what is the successor of -1? தமிழ்ல பார்த்தீங்கன்னா -1 தொடரி எது அப்படிம்பாங்க. தொடரினா நம்ம என்ன நினைப்போம், அதுக்கு அடுத்த நம்பரோ அப்படின்னு நினைப்போம். இல்லை, அது பின்னாடி. ஸோ -1 0. சரிங்களா? ஏன்னா நீங்கள் -1 கூட 1 கூட்டணும். 1 கூட்டினீங்கன்னா 0 கிடைக்கும், அப்படிதானே? ஸோ ஆடிங் 1 to -1, சரிங்களா, கிவ்ஸ் 0. ஸோ அதுதான் நம்ம வந்து சக்சஸர் ஆஃப் -1 தொடரி அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 7, இந்த நம்பர் 1 இஸ், எண் 1 என்பது பிரைம் நம்பரா, காம்போசிட் நம்பரா, பகு எண்ணா, பகா எண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. இரட்டை எண், பகா எண்ணும் இல்லை, பகு எண்ணும் இல்லையே அப்படின்னா ஆன்சர் சி வந்து நெய்தர் பிரைம் நார் கம்போசிட். சரிங்களா? பகு எண்ணும் இல்லை, பகா எண்ணும் இல்லை. அதுதான் வந்து நம்ம சொல்றோம். ஒன்று ஒரே ஒரு காரணி மட்டும்தான் கொண்டுள்ளது, அப்படிதானே? அந்த 1 அது பகா எண்ணும் அல்ல, பகு எண்ணும் அல்ல. இட் ஹேஸ் ஒன்லி ஒன் ஃபேக்டர். சரிங்களா? ஒரே ஒரு காரணி மட்டும் தான் இருக்கு. ஸோ இட்ஸ் ஃபிட்ஸ் நெய்தர் த பிரைம் நார் கம்போசிட் டெஃபினிஷன். Question number 8, what is the value of 5 power 0?
5 பவர் 0 மதிப்பு இது எல்லா வேல்யூவும் பார்த்தீங்கன்னா 5 பவர் 10 பவர் 0 5 பவர் 0 எக்ஸ் பவர் 0 எல்லாத்துக்குமே வேல்யூ வந்து ஒன்று தான். பூஜ்ஜியம் அல்லாத எந்த எண்ணின் அடுக்கும் 0ஆக இருந்தால் அதன் மதிப்பு ஒன்றாகும். எனி நான் ஜீரோ நம்பர் raised to the power of 0 equals 1. அது a பவர் n. n வந்து 1 0 போட்டிங்கன்னா 1 தான். அது எந்த நம்பரும் 0 அல்லாத நம்பர் சரிங்களா, பூஜ்ஜியம் அல்லாத எந்த ஒரு எண்ணோட அடுக்கும் 0 இருந்தால் அது மதிப்பு 1. அப்போ 0 பவர் 0 அப்படின்னு என்னன்னா அது வந்து இன்டெஃபினைட். அது வந்து நமக்கு வந்து இன்டெஃபினைட் என்னன்னா அதை நம்ம சொல்ல முடியாது, நம்ம வரையறுக்க முடியாது சரிங்களா, அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால பூஜ்ஜியம் அல்லாதன்னு போட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 9. விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர்? மிகச்சிறிய முழு எண் எதுன்னா 0. முழு எண்கள் 0ல் தான் தொடங்கும். ஸோ அதான் ஸ்மாலஸ்ட் நம்பர், தொடங்கி முடிவில்லாமல் தொடங்கினது. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டும் கேட்பாங்க, அதாவது லார்ஜஸ்ட் ஹோல் நம்பர் இல்லை ஃபைனலிஸ்ட், அந்த ஃபைனலான ஹோல் நம்பர் என்ன, அது வந்து ஆக்சுவலி இன்ஃபினிட்டி சரிங்களா. 100 1000 2000லாம் கிடையாது, இன்னும் மில்லியனும் கிடையாது, அது வந்து இன்ஃபினிட்டி. ஹோல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 பட் தே டு நாட் இன்க்ளூட் நெகட்டிவ் நம்பர்ஸ். அதுவும் ஒன்று வச்சுக்கோங்க, அண்ட் இன்ஃபினிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் நெகட்டிவ் நம்பர் கிடையாது. ஸோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 10. த HCF ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர்ஸ் இஸ். அடுத்தடுத்த 2 பகா எண்களின் மீப்போவ. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். HCF அப்படிங்கிறாங்க, மீப்போவ 2 பகா எண்கள், அப்போ 1 தான் ஆன்சர் சரிங்களா. பகா எண்கள் ஒன்றை தவிர பொதுவான காரணிகளை கொண்டிருக்காது. கான்சிக்யூட்டிவ் பிரைம் ஷேர் நோ காமன் ஃபேக்டர் அதர் தென் 1. ஸோ HCF கேட்டால் 1 தான். ரொம்ப ரொம்ப ஈஸியானது, இம்பார்ட்டன்டானது சரிங்களா. அடுத்தடுத்து 2 பகா எண்களை மீப்போவ 1. கான்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பருடைய HCF 1. ஏன்னா நோ காமன் ஃபேக்டர், ஒன்றை தவிர நோ காமன் ஃபேக்டர். கொஸ்டின் நம்பர் 11. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. 3/4 பெருக்கல் தலைவிதி, அதாவது பெருக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டாக போட்டு பெருக்கணும். ஸோ 4/3 அது தெரியும். ஒரு எண்ணு மற்றும் அதன் தலைகீழ் பெருக்கப்பலன் எப்பவுமே 1 ஆகும். நீங்கள் ஆப்போசிட்டாக வச்சு பெருக்கிங்கன்னா 1 வரும். இந்த ப்ராடக்ட் நம்பர் அண்ட் இட்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இஸ் ஆல்வேஸ் 1. எது 1 தரும், இது ஆப்போசிட்டாக நம்ம பண்ணுறதா, இன்வெர்ஸாக பண்ணுறதா. ஸோ அதனால இதை போடுற 4/3. இதே மாதிரி என்ன நம்பர் கேட்டாங்களோ அது ஆப்போசிட்டாக உள்ளது நீங்கள் மல்டி பண்ணி 1 வரணும். அப்போ அதுதான் அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்சிவ் பெருக்க தலைவிதி. கொஸ்டின் நம்பர் 12. வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 in 4725? ஸோ 700 அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அப்போ அதுதான் 700 சரிங்களா. நம்ம சொல்லுவோம் 4725 700 அப்படின்னு சொல்கிறோம்னா அதில் 7ஆம் இடத்தோட இடம் மதிப்பு என்ன, 700. 7 வந்து 100வது இடத்தில் உள்ளதால் 7 × 100 700 ஆகும். 7 is in the 100th place. ஸோ 7 × 100 700. ஸோ இது 7உடைய அந்த இடம் மதிப்பு 700. இதே மாதிரி வேற வேற நம்பர் கேட்டாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஹவு மெனி பிரைம் நம்பர்ஸ் ஆர் தென் பிட்வீன் 1 and 20? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1 முதல் 20 வரை எத்தனை பகா எண்கள் உள்ளன? 8 பகா எண்கள் உள்ளன. அது என்னலாங்கிறத இங்கே எழுதியிருக்கேன். 2 3 5 7 11 13 17 19 மொத்தம் 8 எண்கள் இருக்கும். பிரைம் நம்பர்ஸ் வந்து 8 பகா எண்கள் பிட்வீன் 1 and 20 இருக்கு. எதுலாம்னா இந்த 1 சேர்க்கக்கூடாது, 20 சேர்க்கக்கூடாது. ஸோ 2லேருந்து ஆரம்பிக்கும் பிரைம் நம்பரு, அதுக்கப்புறம் 19 வரைக்கும் போகும். அதனால 8 நோட் கவுண்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 14. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர்? இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய 4 இலக்க எண் அப்படின்னா 1000. ஏன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா 3 இலக்க எண்ணுடைய மேக்ஸிமம் வந்துடும். ஸோ இதுதான் மிகச்சிறிய 4 இலக்க எண். 1000 என்பது தான் 4 இலக்க வரிசையில் வரும் முதல் எண் ஆகும். 1000 இஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர் இன் த 4-digit நம்பர் சீக்வன்ஸ். கொஸ்டின் நம்பர் 15. எவரி நேச்சுரல் நம்பர் இஸ் ஆல்சோ ஏ. ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு டேஸ் ஆகும். முழு எண், குறை முழு, ஒன்றை விட குறைந்த பின்னம் எதுவும் இல்லை அப்படின்னு ஆப்ஷன். ஒவ்வொரு இயலனும் ஒரு ஹோல் நம்பர். எவரி நேச்சுரல் நம்பர் சரிங்களா, ஹோல் நம்பர் முழு எண். முழு எண்களின் தொகுப்பில் அனைத்து இயல் எண்களும் பூஜ்ஜியமும் அடங்கும் சரிங்களா. ஏன்னா நேச்சுரல் நம்பர் வந்து அதுவும் ஒரு ஹோல் நம்பர், நமக்கு வந்து அந்த இதுல வந்துடும். அப்படின்னா முழு எண்களோட தொகுப்பிலே அனைத்து இயலும் வந்துடும், பூஜ்ஜியமும் சேரும். ஸோ அதனால அப்படி சொல்லிடும். த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் 0. ஓகேவா, ஏன்னா நேச்சுரல் நம்பர் ப்ளஸ் 0 சேர்த்தா அது ஹோல் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பர் என்ன சொல்லலாம், ஹோல் நம்பர்னு சொல்லலாம். அதனால சொல்றாங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 16. த ப்ராடக்ட் ஆஃப் 2 நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் ஆல்வேஸ். 2 குறை முழுக்கள், நெகட்டிவ் இன்டிஜர்னா குறை முழுக்கள், பெருக்கபலன் எப்போதும் பாசிட்டிவ். ஏன்னா நெகட்டிவ் மல்டி பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் மிகை எண் வரும். 2 குறை எண்களை பெருக்கும் போது ஒரு மிகை எண் கிடைக்கும். அதாவது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். மல்டிப்ளைங் 2 நெகட்டிவ் நம்பர்ஸ் கிவ்ஸ் எ பாசிட்டிவ் ரிசல்ட். ஓகே, கிளியரா? கொஸ்டின் நம்பர் 17. which digit is in the unit space of 24 square? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிக்கியான கொஸ்டின்.
24 ஸ்கொயர் அப்படின்னு போட்ட உடனே இதில் விச் டிஜிட்ஸ் இந்த யூனிட்ஸ் பிளேஸ் அந்த ஒன்றாம் இலக்கத்தில் உள்ள எண் எதுன்னு கேட்பாங்க. 24 ஸ்கொயர் நம்ம என்ன நினைப்போம், அந்த 4 அப்படின்னு நினைச்சிருவோம். இல்லை, அந்த ஸ்கொயரை நம்ம பண்ணணும். 24 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் அப்படிங்கிறத பண்ணணும். ஸோ 4 × 4 16 தான் வரும். நம்ம அதை மட்டும் எடுத்தால் போதும், ஏன்னா 24 மல்டிபிள்லாம் தேவையில்லை. ஸோ 4 × 4 16 வரும். எனவே கடைசி இலக்கம் என்ன ஆகும், 6 தான் கண்டிப்பாக வரப்போகுது. 24 ஸ்கொயர் நீங்கள் பண்ணீங்கன்னா 576 நீங்கள் பண்ணீங்கன்னா பண்ணிட்ட பிறகு பார்க்கணும். ஓகே, அந்த ஒன்ஸ் டிஜிட்ல வந்து 6 இருக்கு. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். நீங்கள் 4 போட்டக்கூடாது, தப்பு. 4 × 4 16. ஸோ த யூனிட் டிஜிட் இஸ் 6 பிகாஸ் 24 ஸ்கொயர் வந்து 576. ரைட்டா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 18. வாட் இஸ் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் -15? -15 மட்டு மதிப்பு அப்படிம்பாங்க. அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னா நீங்க அந்த ஆன்சர் பார்க்கணும். 15 நீங்க -15னா +15. மட்டு மதிப்பு அப்படிங்கிறது பூஜ்ஜியத்திலிருந்து அந்த தூரத்தை குறிக்கும். -15 அப்படின்னா நீங்க மைனஸ்ன்னு பார்க்கக்கூடாது, அது டிஸ்டன்ஸ். 15 வேல்யூ போயிருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ மாலஸ் ஆஃப் 15 15. அப்சல்யூட் வேல்யூ இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0. அப்போ -8 கேட்டாங்கன்னா அப்போ அப்சல்யூட் வேல்யூ வந்து 8. ஓகேவா? இந்த மாதிரி பார்க்கணும். எப்பவுமே பாசிட்டிவ் தான் வரும், நான் நெகட்டிவ் தான் வரும். சரியா? is the distance from 0 and it is always non-negative. So modulus of -15 15 வந்துரும். Question number 19. 2/5 expressed as a percentage is 2/5 சதவீதமாக மாற்றினால். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இதை சதவீதம் மாற்றினா என்ன பண்ணணும்? ரொம்ப ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 100ஆல் மல்டி பண்ணிடணும். 100ஆல் மல்டி பண்ணால் உங்களுக்கு 5 நீங்கள் 100ஆல் கேன்சல் பண்ணுவீங்க, அப்படி தானே? ஸோ அதுக்கப்புறம் 2ஆல் மல்டி பண்ணிடுவீங்க. பண்ணிங்கன்னா 40% அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா 5 வந்து 20, 100 வந்து 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 20 வந்துடும். 20 × 2 400 40% அப்படிங்கிறத நீங்கள் போட்டலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த முக்கியமாக பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 20. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிவிசிபிள் பை 3? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பின்வருவற்றில் எது 3ஆல் வகுப்பட முடியும்? இந்த மாதிரி கொஸ்டின் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ட்ரிக்கு கீழே கொடுத்துருக்கேன். என்னன்னா, இதுக்கு ஆன்சர் வந்து 1 2 3 ஆப்ஷன் சி. அந்த இலக்கங்களுடைய கூடுதல் பாருங்க, 1 2 3 இதெல்லாம் கூட்டு பாருங்க, 6 வருது. அப்போ 6 3ஆல் வகுப்படுத்த முடியுமா? எஸ், கண்டிப்பாக முடியும். 2 வந்துடும். அப்போ இது 3ஆல் வகுப்படும். டேரக்டாக அதை எடுத்துடலாம். உட்காந்து நீங்கள் எல்லா நம்பரையும் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். சம் ஆஃப் டிஜிட்ஸ் போட்டு பாருங்க. 1 + 2 + 3 which gives 6 and அந்த 6 நம்ம வந்து 3ஆல் டிவைட் பண்றோம் which gives 2. so divisible by 3. Question number 21. The approximate value of pi is. பையோடைய தோராய மதிப்பு என்ன? தோராய மதிப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். 3.14. பை என்பது தோராயமாக நம்ம எப்படி எழுதணும்னா 22/7 அல்லது 3.14 அப்படின்னு எழுதுவோம். அதுதான் இது ஒரு விகிதமுறா எண், இர்ரேஷனல் நம்பர். சரிங்களா? பை வந்து அப்ராக்சிமேட்டா 22/7, அப்ராக்சிமேட்டா 3.14159 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா எண். சரியா? கொஸ்டின் நம்பர் 22. விச் நம்பர் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நாட் நெகட்டிவ்? எந்த எண் மிக எண்ணும் அல்ல குறைய எண்ணும் இல்லைன்னா 0 தான். அது நமக்கு தெரியும். 0 என்பது எண் கோட்டின் நடுநிலையான மையமாகும். 0 இஸ் த நியூட்ரல் சென்டர் ஆஃப் த நம்பர் லைன், நெய்தர் பாசிட்டிவ் நாட் நெகட்டிவ். அதை நம்ம நெகட்டிவ் சொல்ல மாட்டோம், பாசிட்டிவ் சொல்ல மாட்டோம். சரிங்களா? இது அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பரையும் மைனஸ் ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பரையும் நம்ம மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? மிகப்பெரிய 2 இலக்க எண் மைனஸ் மிகச்சிறிய 2 இலக்க எண் மைனஸ் பண்ணீங்கன்னா 89. ஸோ மிகப்பெரிய 2 இலக்க எண் பார்த்தீங்கன்னா 99 99. மிகச்சிறியது பார்த்தீங்கன்னா 10. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பாருங்க. 99 - 10 89. ஸோ லார்ஜஸ்ட் 2 டிஜிட் 99, ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் வந்து 10. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 89. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 24. A fraction where numerator greater than denominator is called. அதாவது மேலே நியூமரேட்டர் வந்து தொகுதிமாங்க, டினாமினேட்டர் பகுதிமாங்க. தொகுதி பகுதியை விட அதிகமாக உள்ள பின்னத்தை எவ்வாறு அழைப்பாங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மாற்றியும் இருக்கு. தொகுதி பகுதியை விட குறைவாக இருந்தோம் அப்படின்னு. இப்போ நம்ம அதிகமாக இருந்தோம் கேட்டிருக்கோம். ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தகாபின்னம். சரிங்களா? தகாபின்னத்துல மேல இருக்கக்கூடிய அந்த எண்ணு, அதாவது நியூமரேட்டர் சொல்றோம், தொகுதின்னு சொல்லுவோம்ல, அது கீழே இருக்கக்கூடிய எண்ணு, அதாவது டினாமினேட்டர் பகுதியை விட சமமா இருக்கலாம் அல்லது பெரியதா இருக்கலாம். சரிங்களா? சமமா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம். சரியா? எடுத்துக்காட்டு 7/4. 7 வந்து 4 விட அதிகமா இருக்கு. In an improper fraction, numerator greater than or equal to denominator. ஸோ எக்ஸாம்பிள் வந்து 7/4 அப்படின்னு எடுத்துக்கோம்.
லாஸ்ட் கொஸ்டின் 25. வாட் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் 15? 15 வர்க்கம் என்ன? 225. வர்க்கம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கொயர் பண்றது. ஓகே, ஸோ 15 இன்ட்டு 15 225 அப்படிங்கிற போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பி வந்திருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் 25 ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்பர்ஸ் எண்கள் டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு 4-5 டாபிக் வந்து நம்ம மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க, அதில் கேளுங்க. ஆன்லைன் கிளாஸ் டெட்டுக்கு படிக்கிறீங்க, சீட்டெட்டுக்கு படிக்கிறீங்க, இல்லை 11th 12th 10th படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் வேணும்னா ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கேளுங்க, நம்ம ஃபர்தராக அதில் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.